சொல்றா இனிமே டிராபாக்ஸ் கிடையாது இல்ல? ஆமா, இனிமே டிராபாக்ஸ் கிடையாது. எப்பயிலிருந்து பார்த்தா செப்டம்பர் 2, 2025. ஒருவேளை நீங்க இந்த வீடியோ ஆகஸ்ட்ல பாக்குறீங்கன்னா ஆகஸ்ட்ல ஸ்டில் டிராபாக்ஸ் எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா போய் போட்டுருவாங்க. செப்டம்பர் 2, 2025 இருந்து ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த நான் இமிகிரண்ட் விசாக்கு டிராபாக்ஸ் கிடையாது. B1 B2 குண்டுன்னு சொன்னீங்கல்ல? கரெக்ட். அவங்களோட travel.state.gov இது பத்தியான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் நான் இமிகிரண்ட் விசா அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸ்க்ளூடிங்னு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் டிப்ளமேட்டிக் ஆர் அஃபிஷியல் விசா பற்றி இருக்கு. அதை ஒதுக்கிட்டு பார்த்தா B1 B2 அதாவது டிராவல் விசால ஆர் டூரிசம் ஆர் பிஸ்னஸ் விசால வர்றவங்களுக்கு ஸ்டில் எலிஜிபிலிட்டி இருக்கு. அவங்களுக்கு என்ன எலிஜிபிள்னா பழைய எலிஜிபிள் தான். அவங்களோட விசா 12 மாதத்துக்குள்ளாக எக்ஸ்பிரி ஆகியிருக்கணும். ப்ளஸ் அவங்க ஏற்கனவே B1 B2ல இருந்துக்கணும். இந்த கிரைட்டீரியா இருந்துட்டு இருக்கு. ப்ளஸ் நீங்கள் அதே நாட்டில் கடந்த ஸ்டாம்பிங்கும் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கிரைட்டீரியா இருக்குல்ல, அது அப்படியே இருக்கு. அது இல்லாமல் H1, H4, L1, L2, F1, F2 இந்த மாதிரி நம்ம மக்கள் நிறைய இருக்கிற விசாக்கு இனிமே டிராபாக்ஸ் கிடையாது. இன்பர்சனல் இன்டர்வியூ தான் போயாகணும். இது மிகப்பெரிய கியூ கிரியேட் பண்ணும்ல? கரெக்ட். மிகப்பெரிய பேக்லாக் உருவாக போகுதுன்னா எல்லா அட்டார்னிஸும் வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது முன்னாடி ஸ்டாம்பிங் பண்ணுங்க. ஆர் சரியான நேரத்தில் எக்ஸ்டென்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணனா கரெக்டான டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இன்பர்சன் இன்டர்வியூவை முன்னாடியே ஷெட்யூல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலியமா அட்லீஸ்ட் அந்த கியூ குறைக்க முடியும். ஆனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாக போகுது, மிக முக்கியமாக விசா இன்டர்வியூ விஷயமா. ஏன்னா இந்த டிராபாக்ஸ் உருவாகி 13 வருடங்கள் ஆகுது. 2012 முன்னாள் பிரசிடென்ட் ஒபாமா பீரியட்ல கொண்டு வரப்பட்டது. ஸோ 13 வருடத்துக்கு பிறகாக இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்குமே டிராபாக்ஸை நிறுத்தி வச்சிருக்காங்க கரண்ட் கவர்மெண்ட். அடுத்தடுத்த அப்டேட் என்னன்னு நம்மளோட சேனலை பார்ப்போம்.